शिवशक्ति काम चित्रत्र विसूढ़ किरणा स्मरो हंस सकृस्तनु शबरमरगया अम्निरल्य अविष्टु अवसन सुगड़िया भजंदा वर्णस्ते दवजननि नमोयवडम. அன்பான ஆன்மீக நேயர்களே, கிரகங்களின் சேர்க்கையே மச்சங்கள் என்னும் பகுதியில் கடந்த இரு பகுதியிலும் முன்னுரை மற்றும் மச்சங்களின் நிறங்களை பற்றி பார்த்தோம். தற்போது மச்சங்களின் வடிவங்களை பற்றி பார்ப்போம். மச்சங்களின் வடிவங்கள் ஒரே மாதிரியானவை அல்ல. மச்சங்கள் அவை இருக்கும் இடத்தில் உண்டான கிரக அமைப்பு, அதாவது பிறந்த நேரத்தில் இருக்கின்ற கிரக அமைப்பு, அவ்வப்போது கிரகங்களின் சுப அசுப பார்வை பொறுத்து மாறுபடுகின்றன. கிரகணங்கள் போது அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, பிறக்கின்ற குழந்தைகளும் ஒரு சில இடங்களில் மச்சங்கள் பெரிதாக இருக்கும். நாம் பிறக்கின்ற குழந்தைகளின் உடலில் நாம் எளிதாக காணலாம். சில நேரங்களில் குழந்தை பிறந்தபோது அவை தென்படாமல் இருக்கலாம். ஆனால் குழந்தை வாழும்போது அல்லது வளரும்போது இவை நாம் கண்கூடாக பார்க்கலாம். மச்சங்களின் வடிவங்கள் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, அதற்கு மேற்பட்ட இன்ச்சுகளாக கூட இருக்கும். அதற்கு மேலும் அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது. சில நேரங்களில் டிராயிங் வரைந்தது போல கூட இருக்கும். கண்ணியமான ஆண்களுக்கு மச்சங்கள் உடலின் வலது பக்கம் இருக்கும். அதே போல ஆண் குற்றவாளிகள் மற்றும் கொலைபாதகர்களுக்கு உடலின் இடது பக்கம் மச்சம் இருக்கும். கண்ணியமான பெண்களுக்கு மச்சங்கள் உடலில் இடது பக்கம் அமையும். பெண் குற்றவாளிகள், கொலை செய்யும் பெண்களுக்கு உடலின் வலது பக்கம் பெரும்பாலும் மச்சங்கள் இருக்கும். வடிவங்களை பொறுத்து ஒரு 7 வகையாக நாம் பிரிக்கலாம். சிறிய வகை புள்ளிகள் போன்ற மச்சங்கள் பெரிய பலனை தராது. வட்டம் மற்றும் பெரிய மச்சங்கள் மிகுந்த நற்பலன்களை தரும். நீளமான மச்சங்கள் மிக மிக நற்பலன்களை தரும். முக்கோண வடிவ மச்சங்கள் நல்லதும் கெட்டதுமான பலன்களை தரும். ஜிக்ஜாக் வடிவம் மச்சங்கள் அசுப பலன்களையே தரும். வட்ட வடிவ மச்சங்கள் நற்குணங்கள் பொருந்தியவர். சதுர வடிவம், இதனால் இந்த மச்சங்களுக்கு பலன்கள் கூற முடியாது, ஆனால் எதிரிகளை தவிர்க்க வல்லவர். நமக்கு உடலில் அடிபடும் பொழுதோ அல்லது நமது உடலில் வைரஸ் பாக்டீரியாக்களினுடைய தாக்கத்தினால் நமது உடலில் அசௌகரியம் ஏற்படுகிறது. அப்போது நமது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் கார்பஸ்கள் என்கின்ற வெள்ளை அணுக்கள் அதனுடன் போராடி ஒரு யுத்தம் நடத்தி அந்த விஷக்கிருமிகளை கொன்று நமது உடலை சீராக்குகிறது. இது அனைவருமே அறிந்தது. அந்த யுத்தத்தின் போது சில வெள்ளை அணுக்களுடன் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களும் இறந்து போகின்ற அந்த கிருமிகள் சீல், சிறுநீர், மலம், வியர்வை வழியாக வெளியேறுகிறது. இதே போலவே கிரகங்களின் சுப அசுப பார்வை, கிரகங்களின் இணைவு, பாப கிரகங்களின் பார்வை அடிப்படையாக கொண்டு மச்சங்கள் தோன்றுகின்றன. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மச்சங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கின்றன. அசுப கிரகங்களின் இணைவு,
பகை வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் சிவப்பு நிற மச்சங்களை தோற்றுவிக்கும். அப்படி அந்த சிவப்பு நிற மச்சம் உள்ளவர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளாலும் வைரஸ் காய்ச்சலாலும் பாதிப்படைவர். மேலும் மஞ்சள் நிறமுற மச்சங்கள் உள்ள மனிதர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை மற்றும் மஞ்சள் காமாலையால் பாதிப்படைவர். சுற்றுச்சூழலும் மச்சங்கள் தோன்றுவதற்கு உதவுகின்றன. ஆசிய கண்டத்தில் பிறந்த மனிதர்களுக்கு கருப்பு நிற மச்சங்கள் தோன்றும். ஏனெனில் இவர்கள் பூமத்திய ரேகையின் அருகில் பிறப்பதால் அல்லது பிறந்ததினால் அங்கனம் கருப்பு நிற மச்சம் தோன்றும். மச்சங்கள் உடலில் எங்கெங்கு தோன்ற வேண்டும் என்பதற்கு கிரகங்களே காரணம். அதே போல மச்சங்கள் இன்ன கலரில் இன்ன நிறத்தில் தோன்ற வேண்டும் என்பதற்கு மனிதர்கள் பிறந்த சுற்றுச்சூழல் அதாவது தேசங்களே காரணம். மச்சங்களின் வடிவம் தோன்றுவதற்கு கிரகங்களின் சுப அசுப பார்வை, பாப வீடுகளில் இருப்பது, சொந்த வீடுகளில் இருப்பது, நட்பு வீடுகளில் இருப்பது முக்கிய காரணங்களாகும். லக்னமும் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, யுரேனஸ், ராகு, கேது கிரகங்கள் மனித உடலில் மச்சங்கள் தோன்றுவதற்கு முக்கிய காரணங்களாகும். சுருக்கமாக சூரியனும் ராகுவும் சந்திரனும் கேதுவும் எப்படி மனித உடலில் மச்சங்கள் தோன்றுகின்றன என்பதை அடுத்த பகுதியில் நாம் காணலாம். அதே போல மச்சங்கள் இருக்கும் இடத்தில் எதனால் இந்த வடிவம் பெற்றது என்பதையும் பலன்கள் எப்படி மாறுபடுகின்றன என்பதை பற்றியும் நாம் அடுத்த பதிவில் காணலாம். இன்றைய பகுதியில் நாம் மச்சங்களுடைய வடிவங்களை பற்றி பார்த்தோம். இதை கவனத்தில் வைப்பதற்காகவே இதை மறுபடியும் நான் சொல்கின்றேன். சிறிய மச்சங்கள் பலனை தராது. இது மாதிரி புள்ளி போன்றது. வட்டம் மற்றும் பெரியதான மச்சங்கள், குறிப்பிட்டபடி மச்சங்கள் மிகுந்த நற்பலன்களை தரும். நீளமான மச்சங்கள் வளைந்து கூட இருக்கலாம் அல்லது நீளமாக இருக்கலாம், மிக மிக நற்பலனை தரும். முக்கோண வடிவ மச்சங்கள் குறிப்பிட்டபடி நல்லதும் கெட்டதுமான பலன்களை தரும். ஜிக்ஜாக் வடிவ மச்சங்கள் அசுப பலன்களை தரும். வட்ட வடிவ மச்சங்கள் நற்புலன்கள் பொருந்தியவர். சதுர வடிவ மச்சங்கள் பலன்களை கூற முடியாது, ஆனால் கெடுதிகளை தவிர்க்க வல்லவர். ஸோ நாம் ஏற்கனவே கிரகங்களின் சேர்க்கையே மச்சங்கள் என்று ஆரம்பித்து முன்னுரையை ஏற்கனவே பார்த்தோம். மச்சங்களின் நிறங்களை சென்ற பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியிலே மச்சங்களின் வடிவங்களை பார்த்தோம். வரும் பகுதிகளில் உடல் பாகங்கள் எப்படி உருவாகின்றன, பலன்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.